எபிசோட் 1. சென்னையில் உள்ள தியாகராய நகரின் அந்த பிரபலமான பட்டுக்கடை கல்யாண களை கட்டியிருந்தது. சுற்றிலும் கண்ணை பறிக்கும் விளக்கொலிகள், காற்றில் மிதந்து வரும் புதிய பட்டுத் துணிகளின் வாசம், பெண்களின் சிரிப்பொலிகள் என அந்த இடமே ஒரு திருவிழா போல காட்சியளித்தது. அடுக்கடுக்கான பட்டுப்புடவைகளுக்கு நடுவே அமர்ந்திருந்த 24 வயது ஜனனியின் முகத்தில் வரப்போகும் வாழ்க்கையை நினைத்து ஒரு தனி பிரகாசம் குடிக்கொண்டிருந்தது. இன்னும் 10 நாட்களில் அவளுக்கும் கார்த்திக்குக்கும் திருமணம். ஹே ஜனனி, இந்த மெஜந்தா கலர் உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குடி. நீ இதை கட்டிட்டு மணமடியில உட்காந்து வச்சுக்கேன், கார்த்திக் கண்ணை எடுக்காம உன்னையே தான் பார்த்துட்டு இருப்பான் என்றாள் அவளது நெருங்கிய தோழி ஸ்ருதி. ஒரு விலை உயர்ந்த காஞ்சிபுரம் பட்டை எடுத்து அவள் தோளில் சார்த்தி பார்த்தபடியே. ஜனனியின் கண்ணங்கள் லேசாக சிவந்தன. புடவையின் முந்தானையை மென்மையாக வருடையபடியே, அவனுக்கு இந்த கலர் தான் ரொம்ப பிடிக்கும்டி. நேத்து கூட நைட்டு போன்ல பேசும்போது நீ எந்த புடவை எடுத்தாலும் சரி, ஆனா அது பிரைட்டா இருக்கணும்னு சொன்னான் என்று வெட்கத்துடன் சிரித்துக்கொண்டே ஆரம்பித்தாள். அந்த சந்தோஷமான தருணத்தை ஒரு சிறிய அதிர்வு கலைத்தது. அவளது ஹேண்ட்பேக்கில் இருந்த மொபைல் போனின் வைப்ரேட் ஆனது. எடுத்து பார்த்தாள். அவளது கான்டாக்டில் இல்லாத ஒரு புதிய நம்பரிலிருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருந்தது. ஏதோ ஒரு வீடியோ ஃபைல். யாரடி, புது நம்பர்ல இருந்து ஏதோ வீடியோ அனுப்பியிருக்காங்க என்று புருவத்தை சுருக்கியபடியே கேட்ட ஸ்ருதியிடம், தெரியலடி, என்னன்னு பாக்குறேன் இரு என்று சொல்லிவிட்டு புடவையை மடியில் வைத்துக்கொண்டு அந்த வீடியோவை கேஷுவலாக பிளே செய்தாள் ஜனனி. வீடியோவில் ஒரு பெரிய ஆடம்பரமான கல்யாண மண்டபம் தெரிந்தது. கெட்டி மேல சத்தமும் ஐயரின் மந்திர ஒலியும் பின்னணியில் கேட்டது. வீடியோ எடுத்தவர் யாரோ பின்வரிசையிலிருந்து கேமராவை மெதுவாக மணமேடையை நோக்கி ஜூம் செய்து கொண்டிருந்தார். அங்கே பட்டு வேட்டி சட்டையில் ஒருவன் முதுகை காட்டியபடி அமர்ந்திருந்தான். அந்த ஹேர் ஸ்டைல், அந்த அகன்ற தோள்பட்டை, ஜனனியின் இதயம் ஒரு நொடி லேசாக துடித்தது. இது கார்த்திக் மாதிரியே இருக்கே என்று மனம் நினைக்கும் போதே கேமரா இன்னும் கொஞ்சம் முன்னால் போனது. இப்போது மாப்பிள்ளையின் முகம் தெளிவாக தெரிந்தது. அது அது கார்த்திக் தான். ஜனனியின் மூச்சுக்குழல் அடைத்தது போலிருந்தது. கண்கள் விரிந்தன. பக்கத்தில் அதிகப்படியான நகைகளுடனும் மணப்பெண் அலங்காரத்துடனும் அமர்ந்திருந்தது நித்யா. அவள் கார்த்திக்கோடு வேலை பார்க்கும் பெண். கார்த்திக் புன்னகைத்தபடியே நித்யாவின் கழுத்தில் தாலி கட்டும் அந்த பதைப்பதைக்கும் காட்சி ஜனனியின் உலகமே அப்படியே சுழன்று ஒரு கணம் இருண்டு போனது. ஹேய், என்னடியாச்சு? முகம் ஏன் ஒரு மாதிரி வெளிரி போச்சு உனக்கு? ஸ்ருதி பதற்றத்துடன் கேட்டாள். ஜனனிக்கு வாய் வார்த்தை வரவே இல்லை. தொண்டை வறண்டு போனது. மடியிலிருந்த பட்டுப்புடவை நழுவி தரையில் விழுந்தது. கைகள் நடுக்கமெடுக்க அவசரமாக கார்த்திக்கின் நம்பருக்கு டயல் செய்தாள். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்ற இயந்திர குரல் மட்டுமே அவளை பார்த்து சிரிப்பது போல கேட்டது. மீண்டும் மீண்டும் டயல் செய்தாள். அதே பதில்தான். ஹே ஜனனி, என்னடி வீடியோ அது? குடிங்க என்று ஸ்ருதி அந்த போனை பிடுங்கி பார்த்தாள். அந்த வீடியோவை பார்த்ததும் அவளுக்கும் தூக்கி வாரி போட்டது. அடிப்பாவே, இவன் கார்த்திக் தானே? இது எப்போ நடந்துச்சு? ஸ்ருதி, அவன் கார்த்திக் தான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான் என ஜனனியின் குரல் உடைந்தது. தொண்டைக்குள் சிக்கி தவித்தது. கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு வர அவசரமாக தனது பையை எடுத்துக்கொண்டு தரையில் கிடந்த புடவையை கூட பொருட்படுத்தாமல் கடையை விட்டு பைத்தியம் பிடித்தவள் போல வெளியே ஓடினாள். சென்னையின் சுட்டெரிக்கும் வேலில் ஒரு ஆட்டோவை பிடித்து அவசரமாக வீட்டுக்கு கிளம்பினாள். மூளை வேலை செய்வதை முற்றிலும் நிறுத்திவிட்டது. ஏன்? எதற்கு? இது நிஜம்தானா? மனம் 1000 சமாதானங்களை தேடினாலும் உள்ளுணர்வு இது அப்பட்டமான உண்மை என்று அடித்து சொன்னது. கார்த்திக் கடந்த சில நாட்களாகவே அவளிடம் முகம் கொடுத்து பேசவில்லை. கல்யாண வேலைகளை தள்ளி போட்டான் என்பது இப்போதுதான் அவளுக்கு உரைத்தது. ஆட்டோ அவளது தெருமுனை நெருங்கும் போதே ஜனனிக்கு அடிவயிற்றில் புலியை கரைத்தது. அவளுக்காக இன்னொரு மிகப்பெரிய இடி அங்கே காத்திருந்தது. அவளது வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய கூட்டமே கூடியிருந்தது. வாசலில் போலீஸ் சைரன் விளக்குகள் சுழல ஒரு போலீஸ் ஜீப் நின்று கொண்டிருந்தது. அக்கம் பக்கத்தினர் தங்களுக்குள் அவதூறாக ஏதேதோ கிசுகிசுத்துக் கொண்டிருந்தனர். ஜனனிக்கு நெஞ்சு அடைத்தது. ஆட்டோவிலிருந்து குதித்து இறங்கி கூட்டத்தை முட்டி மோதி விலக்கிக் கொண்டு வீட்டுக்குள் ஓடினாள். ஹாலில் இருந்த சோஃபாக்கள் குடை சாய்ந்து பேப்பர்கள் எல்லாம் சிதறி கிடந்தன. 2 முரட்டு போலீஸ்காரர்கள் அவளது அப்பா ரகுராமனை வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்து வந்து கொண்டிருந்தார்கள்.
அவருடைய கைகளில் குளிர்ந்த இரும்பு விளக்கு மாட்டப்பட்டிருந்தது. பா என்று நெஞ்சை பிளக்கும் குரலில் அலறியபடி ஓடிப்போய் அவரை கட்டிக்கொண்டாள் ஜனனி. எங்க கூட்டிட்டு போறீங்க? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? விடுங்க அவரை, பிளீஸ் விடுங்க என்று போலீஸ்காரர்களின் கைகளை பிடித்து கதறினாள். அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் அவளை இரக்கமே இல்லாமல் தள்ளிவிட்டார். ஏமா, தள்ளு நில்லு, சீன் போடாத. உன் அப்பன் பெரிய யோகியனெல்லாம் இல்ல. ட்ரஸ்ட் பணத்துல பல கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்கான். பக்கா டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்கு. கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இனிமே உனக்கு என்ன பேச்சு இருந்தாலும் அது கோர்ட்ல தான். நகரு என்று கடுகடுப்பாக சொன்னார். ஜனனிக்கு மூளை மரத்து போனது. அப்பா, அப்பா, என்னப்பா இதெல்லாம்? சொல்லுங்கப்பா, நீங்க அப்படி பண்ணிருக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்க என்று குலுங்கி அழுது கொண்டே கேட்டாள். ரகுராமன் மிகவும் அமைதியாக, ஆனால் முற்றிலும் உடைந்த குரலில் அவளை பார்த்தார். அண்ணா, அழாதம்மா, நான் எந்த தப்பும் பண்ணல. என்னை யாரோ பெரிய சதி பண்ணி மாட்டி விட்டுட்டாங்க. நான் சீக்கிரமே வந்துருவேன். நீ தைரியமா இரு, சரியா? பத்ரம் என்று சொன்னார். ஆனால் போலீஸ் அவரை அதற்கு மேல் பேசவிடவில்லை. கொடூரமாக இழுத்துச் சென்று ஜீப்பின் பின்பக்கத்தில் தள்ளினார்கள். ஜீப்பின் கதவு படார் என சாத்தப்படும் அந்த சத்தம் ஜனனியின் காதுகளில் இடிமுழக்கம் போல கேட்டது. சைரன் சத்தத்துடன் அந்த போலீஸ் ஜீப் புழுதி கிளப்பிக்கொண்டு தெருமுனையை தாண்டி மறைந்தது. அந்த ஒட்டுமொத்த தெருவும் இப்போது ஜனனியை ஒரு மோசடிக்காரியின் மகளாக அருவருப்போடு பார்த்து கொண்டிருந்தது. 10 நிமிடங்களுக்கு முன்பு வரை கனவுகளோடு, அதுவும் திருமண கனவுகளோடு பட்டுப்புடவை எடுத்துக்கொண்டிருந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கை இப்போது சுக்குநூறாக உடைந்து சிதறி கிடந்தது. அவளது காதலும் எதிர்காலமும் ஒரு வீடியோவில் முடிந்து போனது. அவளின் ஒரே உலகமான அவளது அப்பா இப்போது குற்றவாளியாக சிறையை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார். சுற்றுமுற்றும் பார்த்தாள் ஜனனி. அவளை தேற்ற, அவளுக்காக பேச அங்கே யாருமே இல்லை. அந்த நடுத்தெருவில் அப்படியே முட்டி போட்டு உட்கார்ந்தாள். தொண்டையை கிழித்துக்கொண்டு கட்டுப்படுத்த முடியாத அழுகை வெடித்து கிளம்பியது. யாருமற்ற அந்த தெருவில் அவளின் தனிமையான கதறல் மட்டுமே எதிரொலித்துக் கொண்டிருந்தது. எபிசோட் 2. நடுத்தெருவில் ஆதரவற்று முட்டிப்போட்டு அழுது கொண்டிருந்த ஜனனியின் குரல் அந்த இரவின் இருளில் மெதுவாக கரைந்தது. அடுத்த சில மணி நேரங்களில் எப்படி விடிந்தது என்றே அவளுக்கு தெரியவில்லை. தூக்கமில்லாததால் சிவந்து வீங்கிய கண்கள், முகத்தில் காய்ந்து போன கண்ணீரின் சுவடுகள், கலைந்த கூந்தல் என அவசர அவசரமாக ஒரு ஆட்டோவை பிடித்து காவல் நிலையத்திற்குள் நுழைந்தாள் ஜனனி. அவளது மனதில் இருந்த ஒரே எண்ணம், எப்படியாவது அப்பாவை இந்த நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். நேற்றைய அதிர்ச்சிகளிலிருந்து அவள் மனம் இன்னும் மீளவில்லை. என்றாலும் அப்பாவின் முகம் அவளை செயல்பட தூண்டியது. காவல் நிலையத்தின் காலை நேர பரபரப்புக்கு நடுவே நேராக இன்ஸ்பெக்டரின் மேஜைக்கு சென்றாள். அவளது குரல் உடைந்தது, கெஞ்சும் தொனியில் ஒலித்தது. சார், சார், ப்ளீஸ் சார், எங்க அப்பாவை விட்டுடுங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை. நேத்து நைட்டு முழுக்க அவரு சாப்பிடவே இல்லை சார். அவருக்கு ஏற்கனவே பிபி இருக்கு சார் என்று தழுதழுத்தாள். அவளது அச்சமும் அவசரமும் அந்த இன்ஸ்பெக்டரிடம் எந்த ஒரு சிறு சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. மாறாக அவளை ஒரு சிறிய போக்குவரத்து விதிமுறைகளுக்காக வந்தவள் போல மிகவும் அலட்சியமாக பார்த்தார். அவன் முகத்தில் அப்பட்டமான எரிச்சல் தெரிந்தது. ஹேமா, இது என்ன சாதாரண பெயில்ல போற கேஸ் நினைச்சியா நீ? பல கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கிற கேஸ். மேல இடத்துல இருந்து கடுமையான பிரஷர் இருக்கு. இங்க யார் நினைச்சாலும் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. இதுக்கு ஸ்டேஷன் பெயில் எல்லாம் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ என்று கத்தி அவளை கடுமையாக அடக்கினார். அந்த வார்த்தைகள் ஜனனியின் மூளையில் ஒரு புதிய பயத்தை உண்டாக்கியது. ஆனாலும் அவள் தன் அப்பாவை காப்பாற்ற விடாமல் போராடினாள். சார், சார், அவர் அந்த ட்ரஸ்ட்ல பல வருஷமா நேர்மையா வேலை பாக்குறவர். என் அப்பா ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாரு சார். அவர் இப்படி பண்ணிருக்கவே மாட்டாரு என்று குலுங்கும் குரலில் வாதிட்டாள். ஆனால் போலீசுக்கு அதில் மனம் மாறும் அறிகுறி துளியும் இல்லை. நீங்க நிக்கிறதுனால ஒரு இன்ச்சு கூட எதுவும் மாறப்போறதில்ல. போப்போ, போய் உருப்படியா ஒரு வக்கீல கூட்டிக்கிட்டு வா, அதுக்கப்புறம் கோர்ட்ல பாக்கலாம் என்று நேரடியாக முகத்தில் அடித்தாற் போல சொல்லிவிட்டு அவளை வெளியே அனுப்பிவிட்டார்கள்.
அந்த ஒற்றை வார்த்தை ஜனனிக்கு ஒரு புதிய திசையை காட்டியது. அடுத்த சில நிமிடங்களில் சென்னையின் மிக பிரம்மாண்டமான ஒரு கார்ப்பரேட் வழக்கறிஞர் அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். அந்த இடமே அவளுக்கு முற்றிலும் புதியதாக, அந்நியமாக இருந்தது. சுற்றிலும் பெரிய பெரிய சட்ட புத்தகங்கள், விலை உயர்ந்த மர சாமான்கள், அமைதியான ஆனால் இறுக்கமான ப்ரொஃபஷனல் சூழல். அவசரமாக அந்த மூத்த வழக்கறிஞரின் அறைக்குள் நுழைந்தவள் மூச்சுவிடக்கூட நேரமில்லாமல் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்தாள். சார், சார், என் அப்பா ரொம்ப இன்னசென்ட். இது முழுக்க முழுக்க தவறான குற்றச்சாட்டு. யாரோ ஒரு வேணும்னே சதி பண்ணி மாட்டி விட்டுருக்காங்க. எப்படியாவது அவரை காப்பாற்றணும் சார். சார், ப்ளீஸ் சார் என்று ஏறக்குறைய அவர் காலில் விழாத குறையாக கெஞ்சினாள். வழக்கறிஞர் அவளை மிகவும் அமைதியாக பார்த்தார். பிறகு அவள் கையில் வைத்திருந்த FIR காப்பியை வாங்கி மெதுவாக புரட்டி பார்க்க தொடங்கினார். அவர் அந்த தாள்களை படிக்க படிக்க அவரது முகத்தில் ஒரு மெல்லிய மாற்றம் உருவானது. ஒரு தேர்ந்த வழக்கறிஞர் முகத்தில் வரக்கூடாத தயக்கமும் ஒருவிதமான அச்சமும் அந்த மூக்கு கண்ணாடிக்கு பின்னால் அப்பட்டமாக தெரிந்தது. சில நிமிட மௌனத்திற்கு பிறகு கண்ணாடியை கழட்டி மேஜை மீது வைத்தவர் நேராக அவளை பார்த்து, சாரிமா, இந்த கேஸ என்னால எடுக்க முடியாது என்றார் தீர்க்கமாக. ஜனனிக்கு மீண்டும் ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன் சார், என்னாச்சு? அப்பா எதுவும் தப்பு பண்ணல சார். நீங்க எவிடன்ஸ் ஒரு முறை என்று அவள் முடிப்பதற்குள் அவர் ஆழமான பெருமூச்சு விட்டார். மா, நீங்க மோதி இருக்கிறது ரொம்ப பெரிய இடம். சாதாரண ஆளுங்க கிடையாது. இந்த கேஸ நான் எடுத்தா எனக்கு தான் பெரிய பிரச்சனை வரும். நீங்க வேற யாரையாவது பாருங்க என்று சொல்லிவிட்டு அவளை தவிர்த்து விலகிவிட்டார். இந்த மறுப்பு ஜனனியை இன்னும் அதல பாதாளத்திற்கு தள்ளிவிட்டது. அந்த பெரிய கட்டிடத்தை விட்டு வெளியே வந்தவளுக்கு திக்கற்று போனது. இப்போது அவளுக்கு எந்த திசையை நோக்கி பயணிப்பது என்றே தெரியவில்லை. கண்கள் கலங்கின. ஆனால் தொண்டையை அடைத்த துக்கத்தில் அந்த கண்ணீர் கூட முழுதாக வெளிவர மறுத்தது. அருகில் இருந்த ஒரு பார்க்கில் இருந்த சிமெண்ட் பெஞ்சில் தளர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்து விட்டாள். கையில் இருந்த அந்த FIR காப்பியை வெறித்து பார்த்து கொண்டே இருந்தாள். மனமுழுக்க குழப்பம், யாரும் இல்லாத பயம், ஒரு கொடூரமான வெறுமை. எந்த பக்கம் திரும்பினாலும் இருள் மட்டுமே சூழ்ந்திருக்க அந்த காகிதத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட பெயரின் மீது அவளது கண்கள் நிலை குத்தின. ஆதித் ராஜசேகர். அந்த பெயரை பார்த்தவுடன் அவளது சுவாசம் ஒரு நொடி நின்று போனது போல இருந்தது. அந்த பெயர் அவளுக்கு முற்றிலும் புதிதுதான் என்றாலும் அதை படிக்கும் போதே அதில் ஏதோ ஒரு விவரிக்க முடியாத பலு இருப்பதை, ஒரு பெரிய அதிகாரம் ஒளிந்திருப்பதை அவளது உள்ளுணர்வு உணர்த்தியது. யார் இவன்? இவனுக்கு அப்பாவுக்கு என்ன சம்பந்தம் என்ற கேள்விகள் அலைமோதின. சரியாக அதே நொடியில் அவளது மொபைல் போன் சினுங்கியது. ஸ்கிரீனில் அவளது தோழி ஸ்ருதியின் பெயர் ஒளிர்ந்தது. ஒரு கையில் தோழியின் அழைப்பு, மறுபக்க பார்வையில் அந்த மர்மமான ஆதித் ராஜசேகர் என்ற பெயர். போனை எடுப்பதா அல்லது வேண்டாமா என்ற ஒரு பெரிய குழப்பத்தில் அந்த பெயரையே உற்று பார்த்து கொண்டு சிலையாக அமர்ந்திருந்தாள் ஜனனி. எபிசோட் 3. பார்க்கின் அந்த சிமெண்ட் பெஞ்சில் உலகமே இருண்டு போனது போல அமர்ந்திருந்த ஜனனியின் மடியில் கிடந்த அந்த மொபைல் போன் திரையில் அவளது நெருங்கிய தோழி ஸ்ருதி என்ற பெயர் ஒளிர போன் விடாமல் அடித்தது. சில நொடிகள் தயக்கத்திற்கு பிறகு நடுக்கத்தோடு போனை எடுத்தாள் ஜனனி. ஜனனி, என்னடியாச்சு உனக்கு? நேத்து சாயந்தரத்துல இருந்து உனக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், ரீச் ஆகவே இல்ல. எனக்கு என்னவோ போல இருக்குடி. எங்கடி இருக்க நீ என்ற ஸ்ருதியின் குரலில் பதட்டமும் கவலையும் அப்பட்டமாக தெரிந்தது. அவ்வளவு நேரம் தனக்குள் அழுத்தமாக பூட்டி வைத்திருந்த ஒட்டுமொத்த உணர்ச்சிகளும் அந்த அன்பான குரலை கேட்டதும் சுக்கநூறாக உடைந்து சிதறின. ஸ்ருதி, ஸ்ருதி என்று அவள் ஆரம்பித்த போதே தொண்டை அடைத்து கதறினாள். தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடி. கார்த்திக் கார்த்திக் அவன் என்னை ஏமாத்திட்டான். அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நேத்து நைட்டு என் அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கடி. ட்ரஸ்ட் பணத்தை மோசடி பண்ணிட்டாருன்னு பொய் கேஸ் போட்டு என் அப்பாவை ஜெயில அடிச்சிட்டாங்க. மூச்சு விட கூட நேரம் இல்லாமல் வார்த்தைகள் சிதற ஒரு திக்காற்றவளின் உச்சக்கட்ட குழப்பத்தோடு கதறினாள் ஜனனி. ஸ்ருதிக்கு ஒரு கணம் மூச்சை நின்று விட்டது. ஆனாலும் தன்னை சுதாரித்துக் கொண்டு, ஹேய், என்னடி சொல்ற? மாமா எப்படி அந்த மாதிரி பண்ணுவாரு? சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. அந்த FIRல யார் பேரு கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் இருக்கு என்று பிராக்டிகலாக கேட்டாள். யாரோ ஆதித் ராஜசேகர்னு பேரு போட்டிருக்கடி. இவர் யாருன்னே எனக்கு தெரியல.
என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலடி என்றாள் ஜனனி உடைந்த குரலில். சரிடி, நீ அழாத. அந்த ஆதித்ய ராஜசேகர் யாருன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். ஏன் மாமா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு பாக்கணும். நீ அழாத ஜனனி. எங்க இருக்குன்னு லொகேஷன் அனுப்பு, நான் இப்பவே கிளம்பி வரேன் என்று ஸ்ருதி அவளுக்கு பெரிய ஆறுதலாக பேசினாள். ஆனால் ஜனனியிடம் இப்போது சிறிய ஆனால் உறுதியான மாற்றம் தெரிந்தது. கண்ணீருக்கு நடுவிலும் அவளது மூளை ஒரு சுயாதீனமான முடிவை எடுத்து, வேண்டா ஸ்ருதி, நீ வராத என்றாள் தீர்க்கமாக. இது ரொம்ப பெரிய இடம்னு வக்கீல் சொல்றாரு. இதுல நீயும் தலையிட்டா உங்க வீட்லயும் உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும். இது நானே பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஸ்ருதி மேற்கொண்டு பேசுவதற்குள் போனை கட் செய்தாள். இனிமேல் தன் போரை தான் மட்டுமே தனித்து நின்று சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான முடிவு அவளுக்குள் விதைக்கப்பட்ட தருணம் அது. போனை கீழே வைத்துவிட்டு மடியில் கிடந்த அந்த FIR பேப்பரை மீண்டும் முழுமையாக கவனிக்க ஆரம்பித்தாள். ஆதித்ய ராஜசேகர். அந்த பெயர் மீண்டும் மீண்டும் அவள் கண்களை உறுத்திக் கொண்டே இருந்தது. உடனடியாக தன் மொபைலை எடுத்து அந்த பெயரை டைப் செய்து தேடினாள். தேடல் முடிவுகள் அவளது போன் திரையில் அணிவகுத்து நின்றன. அந்த படங்களை பார்த்ததும் ஜனனியின் கண்கள் விரிந்தன. ஒரு பெரிய நீதிமன்றத்தின் படிக்கட்டில் கருப்பு கோட் சூட்டில் அசாத்தியமான கம்பீரத்துடனும் அதிகாரம் கொப்பளிக்கும் முகத்துடனும் மிடுக்காக இறங்கி வந்து கொண்டிருந்தான் ஒருவன். அவனை சுற்றி மீடியாக்காரர்கள் மைக்கோடு முண்டியடித்துக் கொண்டிருக்க, எதையும் சட்டை செய்யாமல் அலட்சியமாக நடந்து வரும் அவனது வீடியோக்களும் பெரிய பெரிய கார்ப்பரேட் வழக்குகளை அவன் கையாளும் செய்தி குறிப்புகளும் திரையை ஆக்கிரமித்திருந்தன. அது சாதாரண அதிகாரம் அல்ல, பணமும் திமிரும் கலந்த ஒரு உச்சக்கட்ட அதிகாரம் என்பது அவனது தோற்றத்திலேயே தெரிந்தது. இவ்வளவு பெரிய ஆள், கோடிக்கணக்கில் புரள்ற ஒருத்தன், எதுக்காக ஒரு சாதாரண ட்ரஸ்ட் மேனேஜரான என் அப்பா மீது புகார் கொடுக்கணும் என்ற எண்ணம் ஜனனியின் மூளையை குடைந்தது. அந்த தாட் அவளை அடுத்த ஒரு பெரிய புள்ளிக்கு அழைத்துச் சென்றது. திடீரென அவளது நினைவில் ஒரு விஷயம் மின்வெட்டாக வெட்டியது. நேற்றைய வீடியோவில் மனமேடையில் கார்த்திக்கு அருகில் அமர்ந்திருந்த நித்யா அவளை நித்யா ராஜசேகர் என்றுதான் ஒருமுறை கேஷுவலாக சொல்லியிருக்கிறாள். ராஜசேகர். போனில் நித்யா ராஜசேகர், ஆதித்ய ராஜசேகர் என்று சேர்த்து தேடினாள். விடை மிக தெளிவாக கிடைத்தது. அந்த புகழ்பெற்ற செல்வாக்குமிக்க ராஜசேகர் குடும்பத்தின் வாரிசுகள் தான் அவர்கள். ஆதித்ய ராஜசேகர் அண்ணன், நித்யா ராஜசேகர் தங்கை. மேலும் ஒரு முக்கியமான தகவல் அவளது கண்ணில் பட்டது. அவளது அப்பா இத்தனை வருடங்களாக விசுவாசமாக வேலை பார்த்த அந்த ட்ரஸ்டின் பெயர் ராஜசேகர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அதன் தற்போதைய நிர்வாகி அதே ஆதித்ய ராஜசேகர் தான். ஜனனியின் மூளை இப்போது அசுர வேகத்தில் வேலை செய்ய தொடங்கியது. சிதறி கிடந்த எல்லா புள்ளிகளும் இப்போது ஒன்று சேர ஆரம்பித்தன. கார்த்திக் தனக்கு செய்த துரோகம், அவன் நித்யாவை திருமணம் செய்தது, அப்பா வேலை பார்த்த ட்ரஸ்டில் நடந்த மோசடி, அப்பா கைதானது, அவர் மீது ஆதித்ய ராஜசேகர் கொடுத்த புகார், இது எதுவுமே தற்செயலாக நடந்த நிகழ்வுகள் அல்ல. இது அப்பட்டமான சதி. ஏதோ ஒரு பெரிய திட்டத்திற்காக தன் அப்பாவை பலிகடாக்கி இருக்கிறார்கள். அந்த உண்மையை உணர்ந்த நொடியில் ஜனனியின் முகத்திலிருந்த அந்த பரிதாபமான பாவனை சுவடு தெரியாமல் மறைந்தது. இவ்வளவு நேரம் கண்ணீரை கொட்டிக் கொண்டிருந்த கண்கள் இப்போது ஈரம் காய்ந்து தீர்க்கமாக மாறின. அவளது இதயம் பயத்தை விட்டுவிட்டு கோபத்தை நோக்கி திரும்பியது. இது ஒரு பிளான், பக்காவான பிளான் போட்டிருக்காங்க என்று அவளது மனம் உறுதியாக சொன்னது. அடுத்த நொடி அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். இந்த சதிவலைக்கு காரணம் என்ன? தன் அப்பாவுக்கு என்ன சம்பந்தம்? கார்த்திக் ஏன் இதில் சிக்கினான்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிய வேண்டுமென்றால் அவள் சந்திக்க வேண்டியது ஒரே ஒரு நபரைதான், ஆதித்ய ராஜசேகர். உடனடியாக தன் போனில் அவனது கார்ப்பரேட் அலுவலக முகவரை தேடிப்பிடித்து சேவ் செய்து கொண்டாள். பெஞ்சிலிருந்து மெதுவாக எழுந்து நின்றாள் ஜனனி. இப்போது அவளிடம் எந்த குழப்பமும் இல்லை, அழுகையும் இல்லை. அவளது முகத்தில் அப்படி ஒரு மூர்க்கமான உறுதி இருந்தது. தன் அப்பாவின் மேல் விழுந்த பழியை துடைக்க அந்த அதிகார வர்க்கத்தை எதிர்த்து நிற்க தயாரான ஒரு போர்வாளை போல அவளது கால்கள் ஒரு புதிய இலக்கை நோக்கி நகர அசுர பலத்துடன் உறுதியாக நடைபோடத் தொடங்கினாள். எபிசோட் 4. நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்திருந்தது ராஜசேகர் அசோசியேட்ஸ் சட்ட நிறுவனம். அந்த பிரம்மாண்டமான கண்ணாடி கதவுகளை திறந்து உள்ளே நுழைந்தாள் ஜனனி. சுற்றிலும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கான அத்தனை மிடுக்கும் ஒழுங்கும் அப்பட்டமாக தெரிந்தது. வக்கீல்களும் கிளர்க்குகளும் ஃபைல்களோடு பரபரப்பாக ஏங்கிக் கொண்டிருந்தனர். யாருக்கும் தேவையில்லாமல் பேசவோ சிரிக்கவோ கூட நேரமில்லை. நேராக ரிசப்ஷனுக்கு சென்றவள்
எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஆதித்ய ராஜசேகர் சாரை பார்க்கணும் என்றாள். ரிசப்ஷனிஸ்ட் அவளை மேலே இருந்து கீழாக பார்த்துவிட்டு, அப்பாயின்மெண்ட் இருக்கா மேடம்? சார் அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் மீட் பண்ண மாட்டாரு என்று கராராக சொன்னாள். பரவாயில்லைங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேன், அவர் வந்ததும் பாத்துக்கிறேன் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் சென்று அமர்ந்தாள் ஜனனி. மணித்துளிகள் நகர்ந்தன. அரை மணி நேரம், 1 மணி நேரம். ஜனனியின் கண்கள் மட்டும் அந்த நுழைவாயிலையை விரித்துக் கொண்டிருந்தன. திடீரென்று அந்த அலுவலகத்தின் பரபரப்பு இன்னும் அதிகமானது. ஆட்டோமேட்டிக் கண்ணாடி கதவுகள் திறக்க உள்ளே நுழைந்தான் ஆதித்ய ராஜசேகர். அவனுக்கு பின்னால் 3 ஜூனியர் வக்கீல்கள் கையில் ஃபைல்களுடன் ஓட்டமும் நடையுமாக வந்து கொண்டிருந்தனர். அந்த எம்என்சி மர்ஜர் ஃபைல் என்னாச்சு? நாளைக்கு ஹியரிங் இருக்குல்ல? இன்னும் டிராஃப்ட் ரெடி ஆகலையா? ஆதித்தின் அந்த குரலிருந்த அதிகாரமும் வேகமும் அந்த ஹாலையை அதிர செய்தது. அவனை பார்த்த அந்த முதல் நொடி ஜனனிக்கு மூச்சு முட்டியது. அவளது மனக்கண்ணில் சட்டென்று ஒரு பழைய நினைவின் மின்னல் தோன்றி மறைந்தது. காலேஜ் கல்ச்சரல்ஸ் மேடையில் ஆக்ரோஷமாக பேசும் ஒரு மாணவன், கூட்டத்தில் நின்று கைத்தட்டும் ஜனனி. சீனியர், உங்க ஸ்பீச் சூப்பர் என்று தயங்கி தயங்கி அவள் சொன்னதும், அவன் ஒரு புன்னகையோடு கடந்து சென்றதும் அந்த ஒரு நொடியில் அவள் மனத்திரையில் ஓடி மறைந்தது. ஒரு காலத்தில் அவள் தூரத்திலிருந்து ரசித்த, ஆராதித்த அதே சீனியர்தான் இன்று அவள் வாழ்க்கையை அழித்திருக்கிறான். அந்த நினைவிலிருந்து சட்டென்று நிகழ்காலத்துக்கு வந்தாள் ஜனனி. ஆதித்ய அவளை கவனிக்காமல் தன் உதவியாளர்களிடம் பேசிக்கொண்டே அவளை கடந்து செல்ல முற்பட்டான். அவனுக்கு அவளை அடையாளம் கூட தெரியவில்லை. அவனது நினைவில் அவள் ஒரு சின்ன தூசி கூட இல்லை. ஜனனி வேகமாக எழுந்து சென்று அவன் நடக்கப் போகும் பாதையை மறித்து நேராக நின்றாள். ஆதித் சற்றே எரிச்சலோடு தன் நடையை நிறுத்தினான். அவளை ஒரு நிமிடம் உற்று பார்த்தான். எக்ஸ்கியூஸ் மீ, ஹூ ஆர் யூ? என்ன வேணும் உங்களுக்கு என்று கடுகடுப்பாக கேட்டான். ஜனனி அவனது கேள்வியை சட்டென்று புறக்கணித்துவிட்டு அவன் கண்ணை பார்த்தாள். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லாதவங்கிட்டலாம் பேச டைம் கிடையாது என்று சொல்லிவிட்டு அவன் நகர முயல ஜனனி அவன் வழியை விடவில்லை. ஆதித் தன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு ரிசப்ஷனிஸ்டை முறைத்தான். பின்பு எதுவும் பேசாமல் தன் கேபினை நோக்கி வேகமாக நடந்தான். ஜனனியும் அவனை பின்தொடர்ந்து அந்த விசாலமான அறைக்குள் நுழைந்தாள். உள்ளே நுழைந்ததும் கேபின் கதவை சாத்தினாள் ஜனனி. ஆதித் தனது கோட்டை கழற்றி நாற்காலில் மாட்டியபடியே, ஹலோ, லுக், உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது. இது என்னோட ஆபீஸ். மரியாதையா வெளியே போயிடுங்க என்றான் அவன். என் அப்பா ரகுராமன், அவர் எந்த தப்பும் பண்ணல. அந்த ட்ரஸ்ட் மோசடி அவர் பண்ணது கிடையாது. நீங்க ஏன் அவர் மேல பொய் புகார் கொடுத்தீங்க? ஜனனியின் குரல் லேசாக நடுங்கியது. அவளது தொண்டை அடைத்தது. என் அப்பா ரொம்ப நேர்மையானவர். அவருக்கு வயசாகிடுச்சு. தயவு செஞ்சு அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குங்க என்று எமோஷனலாக பேசினாள். ஆதி தனது லேப்டாப்பை திறந்தபடி மிகவும் அலட்சியமாக, ஓ, அந்த ரகுராமன் பொண்ணா நீ? சி, கோர்ட்ல இந்த சென்டிமெண்ட் காண்டிரெல்லாம் வேலைக்காகாது. உன் அப்பன் பெரிய ஃப்ராடு பண்ணி பல கோடி ரூபாய் பணத்தை ஹாட்டைய போட்டிருக்கான். டாக்குமெண்ட்ஸ் போய் சொல்லாது. இனிமே எனக்கு முன்னாடி வந்து நின்னு டைம் வேஸ்ட் பண்ணாது. கெட் அவுட் என்று இரக்கமே இல்லாமல் சொன்னான். அந்த ஒரு வார்த்தை, டாக்குமெண்ட்ஸ் போய் சொல்லாது, ஜனனியின் உள்ளே இருந்த ஒரு சுவிட்சை ஆன் செய்தது போல இருந்தது. அவள் கண்ணில் தேங்கியிருந்த கண்ணீர் அங்கேயே நின்றது. அவளது குரலில் இருந்த நடுக்கம் சட்டென்று மறைந்தது. முகத்தை லேசாக துடைத்துக் கொண்டாள். அவளது உடல்மொழி அடியோடு மாறியது. ஒரு பலவீனமான பெண்ணாக உள்ளே நுழைந்தவள் இப்போது ஒரு போராளியாக அவன் மேஜை முன்னே வந்து நின்றாள். டாக்குமெண்ட்ஸ் பொய் சொல்லாது, ஆனா அதை உருவாக்குறவங்க பொய் சொல்வாங்க என்று மிகவும் நிதானமாக ஆனால் கூர்மையான குரலில் சொன்னாள் ஜனனி. ஆதித் நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவன் கண்களில் இப்போது லேசான ஆச்சரியமும் கோபமும் கலந்திருந்தது. ஹே, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீ யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஒரு நிமிஷம் நான் நினைச்சா உன்னை இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ண வைக்க முடியும். நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஜனனி ஒரு அடிக்கூட பின்வாங்கவில்லை. நேராக அவன் கண்களை பார்த்தபடியே டேபிளின் மீது கையை வைத்து லேசாக முன்னோக்கி சாய்ந்தாள். நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆதித்ய ராஜசேகர், கார்த்திக்கோட புது பொண்டாட்டி நித்யாவோட அண்ணன் என்று அவள் சொன்னதும் ஆதித்தின் முகத்திலிருந்த அலட்சியம் சுக்குநூறாக உடைந்தது. அவனது கண்கள் லேசாக சுருங்கின. ஜனனி தொடர்ந்தாள். உங்க தங்கச்சி வாழ்க்கைக்காக
என் அப்பாவை நீங்க பலிக்கடா ஆக்கியிருக்கீங்க. உங்க அதிகாரத்தை வச்சு உண்மையை மறைக்கலாம்னு நினைச்சீங்க. ஆனா தப்பு பண்ணிட்டீங்க. அவள் நிமிர்ந்து நின்று அவனது கண்களை நேருக்கு நேர் சந்தித்தாள். நீங்க நிஜமாவே இந்த ஊர் கொண்டாடுற அளவுக்கு ஒரு திறமையான வக்கீல்னா அந்த ஃபைலை இன்னொரு தடவை படிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற பொய்கள் உங்களுக்கே தெரியும். இந்த சவாலை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவளது அந்த தைரியம், எதற்கும் துணிந்த அந்த பார்வை ஆதித்தை ஒரு கணம் பேச்சற்று நிற்க வைத்தது. கோபப்படக்கூட தோணாமல் அவளை பார்த்து ஒரு வினாடி அப்படியே உறைந்து நின்றான். ஜனனி அவனை திரும்பி பார்க்காமல் மிகவும் கம்பீரமாக ஒரு வெற்றியாளை போல அந்த அறையை விட்டு வெளியேறினாள். கதவு சாத்தப்படும் சத்தம் கேட்ட பின்புதான் ஆதித் சுயநினைவுக்கு வந்தான். அவனது மேஜையில் இருந்த ரகுராமனின் கேஸ் ஃபைலை அவனது கண்கள் எதேச்சையாக பார்த்தன. பல வருடங்களாக அவனுக்குள் செத்து போயிருந்த ஒரு தேடல் இப்போது ஜனனியின் வார்த்தைகளால் லேசாக துளிர்விடத் தொடங்கியிருந்தது. ஆட்டம் இப்போதுதான் ஆரம்பம் என்பதை அந்த அறையின் நிசப்தம் சொல்லிக் கொண்டிருந்தது. எபிசோட் 5. ஆதித் ராஜசேகரின் அறையை விட்டு வெளியே வந்த ஜனனியின் உடம்பில் ஒரு விதமான அனல் பரவியிருந்தது. இதுவரை கண்ணீரில் மூழ்கியிருந்த அவளது கண்கள் இப்போது கோபத்தால் சிவந்திருந்தன. அலுவலகத்தின் பிரம்மாண்டமான கண்ணாடி கதவுகளை தள்ளிக்கொண்டு வெளியே வந்தவள் நேராக ஒரு ஆட்டோவை பிடித்து அமைந்தக்கரை நோக்கி செல்ல சொன்னாள். ஆட்டோவில் அமர்ந்ததும் அவளது மொபைல் ஒலித்தது. திரையில் ஸ்ருதி. ஜனனி, வைக்கல பாத்தியா? என்னாச்சு என்று பதட்டமாக கேட்டாள் ஸ்ருதி. இல்ல ஸ்ருதி, அவர் எதுவும் சரியா சொல்லல. ஆனா நான் சும்மா இருக்க போறதில்ல. கார்த்திக்கோட ரூமுக்கு போய் தேட போறேன். அங்க ஏதாவது ஆதாரம் கிடைக்காம போகாது என்றாள் ஜனனி உறுதியாக. பாத்து போடி, வேணும்னா நாங்க வரவா என்று ஒரு நல்ல தோழியாக அக்கறையோடு கேட்டாள் ஸ்ருதி. வேண்டாம் ஸ்ருதி, இதை நான் தனியாவே ஃபேஸ் பண்றேன். நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் ஜனனி. ஆட்டோ அந்த பழைய அடுக்குமாடி குடியிருப்பின் படிகளை நெருங்கியதும் வேகமாக இறங்கி மாடிக்கு ஓடினாள். அவனது அரை கதவில் ஒரு பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. ஜன்னல் வழியாக உள்ளே எட்டி பார்த்தாள். வீடு இருண்டு காலியாக கிடந்தது. கார்த்திக் தன் தடயங்கள் அனைத்தையும் அழித்துவிட்டு போயிருக்கிறான் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனாலும் அவளுக்குள் இருந்த ஆவேசம் அவளை விடவில்லை. பக்கத்து வீட்டு வாசலில் கிடந்த ஒரு இரும்பு கம்பி எடுத்து வெறி பிடித்தவள் போல பூட்டை ஓங்கி அடித்தாள். பழைய மரக்கதவு என்பதால் தாழ்பால் பிடிமானத்தோடு பெயர்ந்து கொண்டு கதவு திறந்தது. உள்ளே நுழைந்ததும் தரையெங்கும் பழைய பேப்பர்களும் கிழிந்த அட்டைப்பெட்டிகளும் சிதறி கிடந்தன. வீடு வெறுமையாக சிரித்தது. விரக்தியில் முகம் கழுவலாம் என்று பாத்ரூமுக்குள் நுழைந்தவள் கண்ணாடியை பார்த்தாள். கண்ணாடியின் ஒரு ஓரம் லேசாக பெயர்ந்து சுவரோடு ஒட்டாமல் இடைவெளி விட்டிருந்தது. சந்தேகத்துடன் அதை பிடித்து இழுக்க கண்ணாடியின் பின்புறம் ஒரு சிறிய கருப்பு நிற டேப் ஒட்டியிருந்தது. அதனுள்ளே ஒரு சிறிய மைக்ரோ SD கார்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. பதட்டத்துடன் அதை எடுத்து தன் மொபைலில் போட்டாள். அதில் வரிசையாக நிறைய பழைய ஆடியோ ஃபைல்கள் இருந்தன. ஒரு ஆடியோவை பிளே செய்தாள். ரகுராமனை ஈஸியா மாட்டி விட்டுடலாம். கார்த்திக்கின் குரல் போனில் ஒலித்ததும் ஜனனியின் ரத்தம் முறைந்தது. அவர் ரொம்ப நல்லவர்னு ஜனனி நினைச்சிட்டு இருக்கா. அவளை நான் கல்யாணம் பண்ற மாதிரி என்கேஜ் பண்ணி வச்சுட்டா அவங்க அப்பா மேல எந்த டவுட்டும் வராது. நித்யாவை கரெக்ட் பண்ணி அந்த ராஜசேகர் குடும்பத்துக்கு மாப்பிள்ள ஆகிறது என் வேலை. ட்ரஸ்ட் பணத்தை நீ உன் அக்கௌண்ட்டுக்கு மாத்திர வேலையை பாரு ஸ்ருதி என்று கார்த்திக் சொல்லிவிட்டு சிரிக்கிறான். ஸ்ருதி. அந்த பெயரை கேட்டதும் ஜனனியின் கையில் இருந்த போன் நழுவி தரையில் விழுந்தது. அவளது உலகமே சுழன்று அடித்தது. கால்களுக்கு கீழே தரை நழுவது போல ஒரு பிரம்மை. அத்தனை வருட நட்பு, அவளிடம் பகிர்ந்த ரகசியங்கள் எல்லாமே ஒரு கொடூரமான நாடகம். ஸ்ருதியும் கார்த்திக்கும் சேர்ந்துதான் பல மாதங்களாக இந்த ஒட்டுமொத்த சதியையும் தீட்டியிருக்கிறார்கள். அதிர்ச்சியில் உறைந்து நின்ற அந்த நொடிகளை கிழித்துக்கொண்டு தரையில் கிடந்த மொபைல் போன் வீறிட்டு ஒலித்தது. ஸ்கிரீனில் ஸ்ருதி அழைத்துக் கொண்டிருந்தாள். சில நிமிடங்களுக்கு முன் அக்கறையாக பேசிய அதே தோழி முதையில் குத்தப்பட்ட வலியோடு கைகள் நடுங்க அந்த போனை எடுத்து காதில் வைத்தாள் ஜனனி. என்னடி ஜனனி, கார்த்திக் ரூம்ல உனக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சதா? மறுமுனையில் ஸ்ருதியின் குரல் எப்போதும் இல்லாத அளவுக்கு குளிர்ந்த கொடூரமான தொனியில் கேட்டது. ஜனனிக்கு தொண்டை அடைத்தது. வார்த்தைகள் வெளிவர மறுத்தன. ஸ்ருதி ஒரு நக்கலான சிரிப்புடன் தொடர்ந்தாள். உன் அப்பாவை அரெஸ்ட் பண்ணினதும் வெறும் ட்ரைலர் தான். நீ கார்த்திக் ரூமுக்கு போறேன்னு சொன்ன உடனே ட்ரஸ்ட் பண்ண தாட்டைய போட்ட ரகுராமின் பொண்ணு சாட்சியலை அழிக்க அத்துமீறி நுழைஞ்சிருக்கான்னு நான் தான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இப்போ கீழே ஒரு சத்தம் கேட்குமே, தப்பிக்க முடியும்னா ட்ரை பண்ணி பாரு என்று சொல்லிவிட்டு
லைனை துண்டித்தாள். ஜனனி பதறிப்போய் ஜன்னல் வழியே கீழே எட்டி பார்த்தாள். 2 போலீஸ் ஜீப்கள் வீட்டின் கீழே வந்து நின்று கொண்டிருந்தன. போலீஸ்காரர்கள் அவசரமாக மாடிப்படிகளில் ஏறி வரும் சத்தம் அவளுக்கு தெளிவாக கேட்டது. எந்த கார்த்திகை தேடி வந்தாலோ இப்போது அவனது அறையிலேயே வசமாக சிக்கிக் கொண்டாள். மரணம் கண்முன் நிற்பது போல அவள் இதயம் பயத்தில் துடித்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் அறையின் பின்பக்க பால்கனி கதவை நோக்கி ஓடினாள். கதவை திறந்தவளுக்கு அதிர்ச்சியில் பேச்சு மூச்சு நின்றது. அந்த இருட்டான பால்கனியில் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு நிதானமாக நின்று கொண்டிருந்தான் ஆதித் ராஜசேகர். அவனது கூர்மையான கண்கள் அவளை அளவிட்டன. லுக், உன்னை அந்த ஆபீஸ்லயே பிடிச்சு உண்மையை வாங்கலாம்னு தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். மெயின் டோர் வழியா உள்ள வரலாம்னு பார்த்தா அதுக்குள்ள கீழே போலீஸ் வந்துடுச்சு. அதான் பக்கத்து பில்டிங் மாடியில இருந்து இந்த பால்கனிக்கு தாவி குதிச்சு வந்திருக்கேன் என்றான் மூச்சு வாங்காமல். அவன் பேசி முடிப்பதற்குள் ஏற்கனவே உடைக்கப்பட்டு சும்மா சாத்தியிருந்த அந்த பிரதான கதவை போலீஸ் படார் என்று எட்டி உதைக்கும் சத்தம் கேட்டது. ஆதித் அவளது கலங்கிய கண்களை நேராக பார்த்தான். உன் ஃப்ரெண்டே உனக்கு எதிரியா இருக்கிறப்ப நீ தனியா அப்படி ஜெயிப்ப, வா என் கூட என்று சொல்லிவிட்டு பக்கத்து மாடிக்கு தாவுவதற்காக தன் வலது கையை அவளை நோக்கி நீட்டினான். போலீஸ் உள்ளே நுழைவதற்கும் ஆதித்தின் அந்த உறுதியான கையை ஜனனி இறுக்கமாக பற்றிக்கொண்டு அந்த இருளில் தாவும் அந்த தருணத்தில் அவளது விதியின் பாதை முழுமையாக திசை மாறியது.